ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தியும் மாயா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்டையும் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அதிகாரிகளும் பாட்டியை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சந்திராவும் இந்த கார்த்தியை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த பிளானையும் போட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட மாட்டி விட பார்க்குறாங்க. சாமுண்டேஸ்வரி என்னடானா நம்ம கார்த்திகிட்ட வந்து, என்ன மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கு அந்த கிழவியை ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கேட்கவும், நம்ம கார்த்தியும் எல்லாம் அந்த சின்னத்தையோட பிளானை தான் இருக்கும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியை சமாதானப்படுத்தி விடுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்தா மாதிரி அந்த மாயாவை ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட எப்படியாவது எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும்னு ஒவ்வொரு கேள்வியை கேட்கவும் மாயாவும் ஒளறி கொட்டிடுறாங்க. இதெல்லாம் தெரியாமல் அப்படியே வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க. மாயாவும் உங்கள்கிட்ட தான் சரியான ப்ரூஃப் இல்லையே, அதுக்கப்புறமா அதிகாரிகள்கிட்ட என்ன எப்படி மாட்டி விடுவீங்கன்னு சொல்லிட்டு செம அசால்ட்டாக கேட்குறாங்க. அதுக்கு மயில் வாகனமும் ரொம்பவே காமெடியாக, அதான் நாங்கள் இங்கே வீடியோவை எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை காட்டிட வேண்டியதான்னு சொல்லிடுறாங்க. மாயாவும் வசமாக வந்து இவனுங்கள்ட்ட மாட்டிட்டேனே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மாயாவை இழுத்துட்டு போய் அந்த அதிகாரிகள்கிட்ட நிற்க வச்சு சரியாக வெளுத்து வாங்குறாங்க நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும். அவங்க என்னடானா அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. அதிகாரிகளும் அதை பார்த்துட்டு மாயா தன்னோட வாயினாலேயே, நான் கொல்ல வந்தது அந்த ஏட்டை இல்லை ரேவதியை தான், தவறுதலா அந்த ஏட்டு மேலே பட்டுட்டுன்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்தது உடனே அதிகாரிகளும், அப்போ எல்லாத்துக்கும் காரணமும் நீதானா, தேவையில்லாமல் அந்த பாட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை கேட்ட மாயாவும், இத்தனை நாள் மகேஷ் இவங்க தான் சேர்ந்தா மாதிரி ஒழிச்சு வச்சிருக்காங்க, நீங்கள் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி தரணும், அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு மாயா பழைய கதையை தொடங்குறாங்க. இதை கேட்ட உடனே அதிகாரிகளும், தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சத்தம் போடுறாங்க. மயில் வாகனமும், இவா இப்படிதான் சார், ஏற்கனவே இந்த மாதிரிலாம் தப்பிச்சிட்டா, அவளுக்கான தண்டனைகளை சரியா கொடுங்க சார், எல்லாரையும் ஏமாத்திடுவா அப்படின்னு மயில் வாகனம் கூட கொஞ்சம் போட்டு விடுறாங்க. இதை கேட்ட உடனே மாயமும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. மாயா என்னதான் சொன்னாலும் அதை கேட்குற மாதிரில அந்த அதிகாரிகளும் அப்படியே மாயாவை ஜெயிலில் அடைச்சி வச்சிடுறாங்க. அதே சமயத்தில் வெளியில் வந்த பாட்டிச்சியும் தெரியாமல் உங்களை சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் அந்த ஏட்டோட உயிர் போயிட்டே, என்னால் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிட்டோ அப்படின்னு பாட்டியும் கேட்கவும், அதுக்கு மயில் வாகனமும் செம காமெடியா, நீங்கள் வேற பாட்டி தேவையில்லாமல் இதில் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுங்க, அப்புறமா உங்களையும் திருப்பி சந்தேகத்தில் கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு காமெடியாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டிக்கோ பயங்கர வருத்தமாக இருக்குது. கடைசி நேரத்தில் உண்மை சொல்லலான்னு வந்தாங்க, அந்த டைமில் கரெக்டாக இந்த மாதிரி ஆயிட்டே, மாயா எதுக்கு தேவையில்லாமல் அவளை சுட்டு கொன்னா அப்படின்னு கேட்கவும், ஆர்த்தியும் மாயா எப்படி இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க மாட்டா, ஏதோ ஒரு விஷயம் இதில் மறைஞ்சு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக அந்த முத்துவேலோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டியன் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே என்னடானா பாட்டியை கார்த்தி ஜாமீனில் கூட்டிட்டு வந்துட்டான், அது மட்டும் இல்லாமல் மாயாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் சிவனாண்டி சந்திரா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்ட உடனே சந்திராவும் இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது கார்த்தியை திருப்பியும் அக்கா கிட்ட மாட்டி விட வேண்டியதான், அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கோபப்படுவா, ஏற்கனவே துர்காவோட விஷயத்துல ரொம்பவே கோபத்துல இருக்கா, இதுவும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கார்த்தியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் யோசிக்கிறாங்க. கார்த்தி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரி கிட்ட போய், அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட டிரைவர் மாப்பிள்ள என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே துர்காவோட விஷயத்துல பயங்கர டென்ஷன்ல இருக்கும் போதே, சந்திரா என்னை போட்டு திருப்பியும் டென்ஷன் ஆக்கி விடாத, என்ன அப்படி பெரிய விஷயம் நடந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சந்திராவும், அந்த கிழவிய அவங்க போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல, என்ன இருந்தாலும் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது உன்னோட டிரைவர் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு சரியா போட்டு கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட. இதெல்லாம் சைடில் பார்த்துட்டு இருந்த நம்ம ரேவதியும் எதுக்கு தான் இந்த சித்தி இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்களோன்னு புரியலை, எப்பவும் கார்த்தியை மாட்டி விடுறதுல இருக்காங்க அப்படின்னு மனசில் போட்டு குழம்புறாங்க. கார்த்தியும் கரெக்டாக வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட என்னடானா நம்ம சாமுண்டேஸ்வரியும் வந்து, என்ன மாப்பிள்ளை என்ன காரியம் செய்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, அந்த கிழவியை நீங்கள் ஜாமீனில் எடுத்தீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க.
அதுக்கு நம்ம கார்த்தியும் ஆமாத்த நான் தான் எடுத்தேன். அவங்க மேல எந்த குற்றமும் இல்லன்னு தெரிஞ்சது. வீணா எதுக்கு அவங்க மேல பழிய போட்டுட்டேன்னு சொல்லிட்டு தான் அவங்கள ஜாமீன்ல எடுத்தேன். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் காரணமும் அந்த மாயா தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க நம்ம கார்த்தியும். எப்படி இருந்தாலும் எந்த சிக்கலையும் நம்ம கார்த்தி சமாளிச்சுடுவாங்கன்னே சொல்லலாம்.